எவரிபடி வெல்கம் டு ஹாலிடே இன் சென்னை தலைவா அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க. ஹாலிடே இன் ஹோட்டல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவருக்கு மட்டும்தாங்க மரியாதை தானா தேடி வரும். சிலவங்க கேட்டு வாங்கிக்குவாங்க. அதெல்லாம் தலைவருக்கு அந்த குணமே கிடையாது. அவருக்கு புகழ்ச்சி பிடிக்காது. அப்படி ஒரு மனிதர் மகான் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக வேட்டையின் பட ஷூட்டிங்கில் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்காங்க. இறுதி கட்டத்தை எட்டி உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் 171 தலைவர் நடிக்க போகிறாங்க. அதுக்கான ஆயத்த பணிகளும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் 2 அது வேற ஒரு பெயர் மாற்றத்துடன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தினுடைய பெயர் ஹுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் இவ்வளோ பிஸியாக இருந்துகிட்டு இருப்ப இந்த காலகட்டத்திலையும் யார் எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து போய் அங்கே சிறப்பித்துட்டு வர்றாரு அப்படின்னாக்கா எவ்வளோ ஒரு மாஸ். ஆனால் இங்கே இருக்கிற ஜென்மங்கள் அவரை கொண்டாட தேவையில்லை. தயவு செய்து அவரை ட்ரோல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல மனிதரை புண்படுத்துறது ரொம்பவும் தப்புங்க. உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன். அவர் நல்லவரோ கெட்டவரோ அது அப்பாற்பட்ட பிரச்சனைங்க. இன்னைக்கு அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பரன்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு கிட்னி டிரான்ஸ்பரன்ஸ் பண்ண ஒரு மனிதர் இவ்வளோ சாதிக்க முடியுமா, அப்படி முடியும் அப்படின்னு எடுத்து காட்டியவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அது மட்டும் இல்லைங்க, அவரு இன்னைக்கு 73 வயசாக போகுது. அந்த நிலையிலையும் அவர் உழைச்சி ஹார்ட் ஒர்க்கால எல்லா பேரும் புகழையும் சம்பாதிச்சிருக்காரு. அவருடைய புகழை கலங்கப்படுத்த நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்லை? உண்மையிலுமே நான் வேற வார்த்தை ஏதாவது வந்துடும் வேண்டாம். ஏன்னா எல்லாருமே நம்ம ஒரு இனம். அதனால கண்டிப்பா இதெல்லாம் நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே செய்றீங்க. அவர் எது பேசினாலும் தப்பு, அவர் எது செஞ்சாலும் தப்பு. ஏதாவது ஒரு ட்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு என்னத்தான் அது நோயோ தெரியல. சரி, ஓகே, என்னைக்குதான் திருந்த போறீங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஆனா ஒரு நாளைக்கு கண்டிப்பா நீங்க வருந்துவீங்க அவரை இப்படி எல்லாம் ட்ரோல் பண்ணறதுக்கு. ஓகேங்களா? அவருடைய திறமையும் சரி, அவருடைய வளர்ச்சியும் சரி யாரும் தடுக்க முடியாது. இன்னைக்கும் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்கு. எங்களை இன்னமும் மகிழ்வித்து கொண்டு இருக்கிறார். கண்டிப்பா அவர் இன்னும் மகிழ்ப்பார் அப்படின்றத கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கொள்வோம். இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஓஎம்ஆர்ல இருக்கிற ஹாலிடே இன் இந்த ஹோட்டலை திறந்து வச்சிருக்காரு நேற்று. இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க. காரை திறக்கும் அந்த அற்புத வீடியோ செம்ம மாசா இருக்குங்க. அப்படியே எல்லாம் அப்படியே காரை தெரிஞ்சு தலைவர் கூட்டும் போற விதமா இருக்கட்டும், அப்படியே தலைவர் கதவு தந்ததும் மலர் தூவி அவருக்கு பொட்டு வச்சு வரவேற்ற அந்த விதமா இருக்கட்டும், அற்புதமான. அது மட்டும் இல்லைங்க, அவங்க அழகா டெக்கரேஷன் பண்ணி அங்க தலைவருடைய ஜெயிலர் படத்துடைய போஸ்டர் வச்சு, அது மட்டும் இல்லைங்க, அங்க என்ன எழுதியிருக்காங்க தெரியுங்களா? வெல்கம் டு ஹாலிடே இன் சென்னை தலைவா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்னங்க வேண்டும்? இங்க சில நாதாரிகள் தலைவா அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன தலைவர் என்ன தலைவர், தலைவருக்கு மீனிங்கே இவனுக்கு தெரியல. தலைவர்னா யாரு தெரியுமா? ஒரு சபையில போய் நின்னா அவரை மட்டும்தான் மக்கள் பார்க்கணும். அவரு தான் தலைவர். இன்னைக்கு தலைவர் போய் ஒரு சபையில நின்னா, ஒரு மேடையில நின்னா எல்லாருடைய கண்ணும் அவர் மேலதான் இருக்கும். வேற எந்த கும்பம் வந்தாலும் இருக்காது. இதான் உண்மை. உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகுமா இல்ல கஷ்டமோ தெரியல. ஓகே, ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, நம்ம தலைவரை மலர் தூவி பொட்டு வைத்து வரவேற்கும் அந்த நிகழ்வு பாருங்க. மலர் தூவுறாங்க பாருங்க. இதுதாங்க தலைவருக்கு எத்துங்க. செம்ம மாசா இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு தலைவர் மட்டும் அங்க சிறப்பு விருந்தினரா போகலன்னா கண்டிப்பா இந்த ஹோட்டல் எங்க இருக்குது இதை பத்தி நான் பேச மாட்டேன். இதுதான் தலைவர் ஸ்டைல். ஓகேங்களா? எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.